நம்ம சேனல் சார்பாக நான் உங்கள் ஷரவணன். இந்த காணொலியில் நாம பார்க்க போகிற படம் சமீபத்தில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன மஞ்சுமேல் பாய்ஸ், ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி, மலையாளம். இந்த படத்தை பற்றி விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 2 விதமான பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பெஸ்ட் மூவிஸ், இன்னொன்று ஹைலி ரெக்கமெண்டட் ஹாலிவுட் மூவிஸ். இந்த மூவியில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்டாரோட படமும் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்டாரோட அவார்ட் வின்னிங் மூவியும் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மஞ்சுமேல் பாய்ஸ் ஒரு கிராமத்தில்னு வச்சுக்கோங்களேன், கிராமம் இல்லை டவுன் எப்படி வேணா வச்சுக்கலாம். அந்த இடத்துல கெத்தாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு குரூப்புங்க. அந்த குரூப்புக்கு எப்பயுமே ஜாலியாக இருக்கிறது தான் வேலை. அவங்களோட அந்த குரூப் ஆரம்பிச்சதுக்கு உண்டான மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயிறு இழுக்கும் போட்டி. அதில் எப்பயுமே வின் பண்ணுறவங்க ஒரு துரதிருஷ்டவசமாக கல்யாண கலாட்டாவில் ஜெயிக்கணுன்ற நோக்கத்தில் விளையாடுறாங்க, ஆனாலும் தோத்துடுறாங்க. இப்போது மறுபடியும் அதே மாதிரி தோல்வி ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப மெனக்கெடுறாங்க. ரொம்ப மெனக்கெட்டு அந்த போட்டிக்காக தயாராகிட்டு இருக்காங்க. இப்போது ஆப்போசிட் குரூப்பு வெளியிலெல்லாம் டூர் போயிட்டு அவங்களோட பிக்சர்ஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது நம்மளும் அதே மாதிரி போகணும் அப்படின்ற ஒரு நீண்ட நாள் கனவு. கோவா தான் அவங்களோட பிளானே. ஆனால் கோவா போகிறதுக்கு உண்டான செலவுக்கு பைசா கிடையாது. சரி, அப்போ பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளேஸ் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் அவங்களோட சூஸ் கொடைக்கானல். சரி, கொடைக்கானல் போயிட்டு வந்துடலாம், பக்கம் தானே, என்ஜாய் பண்ணி சேம் அவங்கள மாதிரியே ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு காட்டணும். இதுதான் ஒரே எய்ம். ரொம்ப ஜாலியாக போகுது. போனதுக்கப்புறம் அவங்க அதோடு நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அவங்களால தான் நிறுத்த முடியாது. ஏன்னா அவங்க தான் ஒரு கெத்தான குரூப் ஆச்சு. ஸோ யாரும் பார்க்காத இடத்த நம்ம பார்க்கணும்டா, என்னடா நம்ம எல்லாரும் பார்க்குற இடத்துல என்ன சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏரியாவை தாண்டி குதிச்சிடுறாங்க. குதிச்சு அந்த இடம் போன வரைக்கும் சரி, அந்த இடத்துல ரொம்ப நேரம் இருந்து அவங்க செல்ஃபி எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது தான் அந்த குரூப்பில் இருந்த ஒரு நபர் படக்குன்னு குழியில் விழுந்துடுறாரு. இந்த குழியில் விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு அழைக்கப்படுற ஆழமான குழி. இது வரைக்கும் விழுந்தவங்க யாரும் உயிரோட கிடைச்சது கிடையாது. உயிரோட மட்டும் இல்லை, பிணமாக கூட கிடைச்சது கிடையாது. ஒரு எலும்பு எடுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நிறைய பேர் போராடி இருக்காங்க. அவங்களுக்கும் கூட ஒரு எலும்பு கூட கிடைச்சது கிடையாது. அந்த இடத்துல விழுந்துட்டான். எல்லாருமே கைவிரிக்கிறாங்க. இந்த இடத்துல விழுந்த யாரும் உழைச்சதாக சரித்திரம் கிடையாது, நீங்கள் ஊருக்கு போங்க அப்படின்னு. ஆனால் அந்த குரூப்பு முடிவாக இருக்கு, அவன் இல்லாமல் நாங்கள் போக முடியாது அப்படின்னு. சரி, காப்பாற்றுறதுக்காக டீம் எல்லாமே வர்றாங்க. காப்பாற்றுறதுக்காக தீயணைப்பு வீரர்கள்ல இருந்து, அந்த ஏரியா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, அந்த ஏரியா ஸ்டேஷனில் இருக்கிறவங்கள இருந்து எல்லாருமே வராங்க. ஆனால் எல்லாருமே உள்ளே போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய குழி. விழுந்தவங்க யாரும் பொழைச்சது கிடையாது. உள்ளே போனவங்களுக்கும் ஆபத்து இருக்கலாம் அப்படின்றதுக்காக எல்லாருமே மறுக்கிறாங்க. அந்த இடத்துல எப்பயுமே ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா அந்த குரூப்பில் ஒரே ஏஜ் இருக்கிறவங்க இருந்தாலுமே அந்த ஏஜை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவன் ஒரு மனநிலையில் இருப்பான். எல்லாரையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற மனநிலையில் இருப்பான். ஸோ அந்த நபர், நான் தான் கூப்பிட்டு வந்தேன், என்னால் அவனை விட்டு போக முடியாது, உங்களால் போக முடியலன்னு சொல்லுங்கள், நான் இறங்குறேன்னு சொல்லி இறங்குறார். இறங்கி அந்த நபரை தேடி கண்டுபிடிச்சாரா இல்லை. மஞ்சுமேல் பாய்ஸ் இந்த படத்தோட மொத்த கதை தான். இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொன்னீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லணுங்க. இந்த படம் எடுத்த விதம், இந்த படம் நமக்கு கனெக்ட் ஆன விதம், இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக், இந்த படத்தோட டைரக்டர், இப்படி நீங்கள் ஒவ்வொரு சீனையும் சொல்லிக்கிட்டே போகலாம். மிக பெருசாக நமக்கு கனெக்ட் ஆனதுக்கு காரணம் இந்த படம் எடுத்த பிளேஸு கொடைக்கானல். இவங்க ஒரு இன்ட்ரோவாக காட்டுறது குணா படத்தோட அந்த கடைசி பாட்டு. இந்த
அந்த பாட்டு தான் கடைசியில் ஒரு ஹைலைட்டாகவே முடியும். ஒரு ஹாரர் மூவியாக ஆரம்பிச்சு ஒரு மிஸ்ட்ரி மூவியாக அப்படியே மூவ் ஆகி, மன்னிக்கணும், ஒரு ஜாலியான மூவியாக ஆரம்பிச்சு அது அப்படியே லைட்டாக ஒரு ஹாரர் மூவி, அதுக்கப்புறம் ஒரு மிஸ்ட்ரி மூவி, அதுக்கப்புறம் ஒரு ஃபீல் குட் மூவியாக முடிச்சிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்தோட டைரக்டர் சிதம்பரம் எஸ் போடுவார். இந்த படத்துக்கு அப்புறம் இவர் இந்திய சினிமாவில் திரும்பி பார்க்க வைத்த மிக சிறிய டைரக்டர் லிஸ்ட்ல இவரும் கண்டிப்பாக இருப்பார். இந்த படம் நமக்கு கனெக்ட் ஆனதுக்கு ரீசன் குணா படம், குணா பாட்டு, நம்ம ரசிச்ச கொடைக்கானல். ஆனா அந்த கொடைக்கானல்ல நிறைய பேருக்கு தெரியாது இப்படி டெவில்ஸ் கிச்சன் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துக்கு அப்புறம் அதுவும் ஃபேமஸ் ஆயிடும். பட் இந்த படத்துல அந்த நபர் கீழே விழுந்து அவர் எப்படி அடிச்சுட்டு போய் எப்படி விழுகிறாரு, எப்படி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது நம்ம தொங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவருக்கு அடிபட்ட அந்த இடத்துல நமக்கு வலிக்கும். இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் அதுவும் ஒன்று. எனக்கு தெரிஞ்சு 2024 இன்னும் 8 மாசம் இருக்குங்க. ஆனா இந்த 2 மாசத்துலயே மிகப்பெரிய படத்தை கொடுத்தாச்சு மலையாள இண்டஸ்ட்ரி. நம்ம ஒண்ணு கூட கொடுக்கல. எப்படியா இருந்தாலும் நேஷனல் அவார்டில் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் எடுத்துகிட்டு போவாங்களோன்னு ஒரு டவுட் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே ஏதாவது ஒரு தரமான படம் கிடைச்சால் நன்றாக இருக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய தலைவர்களோட படமோ இல்லை எதிர்பார்த்த மாதிரி தமிழ் படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகாத காரணத்தினால இந்த படம் எப்படியும் 100 days நம்ம ஊர் தியேட்டர்களே இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இந்த படத்துக்கு மைனஸ்ன்னு எதையுமே சொல்ல முடியாது. எல்லாமே ப்ளஸ் தாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் உட்கார்ந்து இந்த சீன் போர் அடிச்சதுன்னு எந்த சீனையுமே சொல்ல முடியாது. அந்த அளவு கரெக்டாக நேர்த்தியாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. இந்த படத்தில் குணாகேவோட அழகு, அந்த படத்தோட அந்த குணாகேவோட பிரம்மாண்டம், அந்த குணாகேவோட ஒரு பயங்கரமான தோற்றம், ஒரு ஹாரர் எலிமெண்ட், ஒரு ஒரு பயங்கரமான ஹாரர் படத்தை பார்த்த மாதிரி ஒரு சில சீன்கள்லாம் வருதுங்க. ஒன்றுமே இல்லை, அந்த குகையோட இதுதான் காட்டுறாங்க. பட் அதுவே நமக்கு பயங்கரமான ஃபீலை காட்டுது. ஐயோ நம்ம மாட்டிட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகுது. இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் எல்லாருமே நடித்த மாதிரி தெரியாது. ஒரு ஃப்ரெண்டு உள்ளே விழுந்துட்டு அவனை காப்பாற்றணும், அந்த இதில் எல்லாருமே இருக்கிறாங்க, அந்த மணலில் இருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம படமாக காட்டியிருக்கோம். குகையிலிருந்து மீட்கிற சீன் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா நீங்கள் தியேட்டர்லேயே பாருங்கள். இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ப்ளஸ்ஸை நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். மைனஸ்ன்னு எதுவுமே கிடையாது. இந்த படம் மலையாளத்தில் தானே இருக்குது, தமிழில் இல்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட கிடையாது. ஏன்னா அங்கங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்க. ஒரு சில சீன்கள் லைட்டாக இது வந்து இந்த படம் தானே, ஏன் ஹாரர் படம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே ஹாரர் படம் வருது. அப்புறம் பார்த்தா மிஸ்ட்ரி படம் மாதிரி இருக்குது, அப்புறம் பார்த்தா ஃபீல் குட் மூவி மாதிரி இருக்குது, அப்புறம் பார்த்தா சர்வைவல் த்ரில்லர் மாதிரி இருக்குது. எல்லா ஜோனையும் ஒரே படத்தில் பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் என்னோட ரெக்கமெண்டேஷன். இந்த படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக இப்பயே தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தில் எனக்கு மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு சீன் அப்படின்னு பார்த்தா கடைசியில் அந்த நபர் குளிக்கில் விழுந்த தன் நண்பனை காப்பாற்றிட்டு வெளியே வர்ற அந்த சீன். அந்த சீனில் கனெக்ட் ஆகிற மாதிரி அவங்க ப்ளே பண்ணுற ஒரு பாட்டு, அது குணால கடைசியாக காதலர்களுக்கு எல்லாமே எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டான அந்த பாட்டை இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு லவ்வர்ஸ்க்கு மட்டும்தான், ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது பொருந்தது. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். அது நமக்கு கனெக்ட் பண்ணி விட்டாங்க. அந்த இடத்துல டைரக்டர் 100 போய் 150க்கும் போகிறாரு.
அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சீன். அந்த சீனில் தியேட்டர்லேயே யாராலையும் உட்கார்ந்துருக்க முடியல. அந்த அளவு ஆரவாரம், கைத்தட்டல் அதிகமாக ரொம்ப நாள் கழித்து ஏற்படுத்தின படம். ரீசண்டாக அதிகமான கைத்தட்டல் வாங்கின படத்தில் இது முதன்மையான படமாக கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் ஒரு 4-5 சீன் கைத்தட்டி ஆரவாரமாக ரசித்து ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குற ஒரு ஜாலியான மூவி அப்படின்னா இந்த படம் நமக்கு கனெக்ட் ஆகிடுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போய் அங்கே ஒரு குட்டி கலாட்டம் பண்ணுவோம். அந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நண்பனுக்காக நம்ம என்னென்ன பண்ணுவோம், அந்த இடத்துல கனெக்ட் பண்ணுற மாதிரி எடுத்த சீன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். இந்த படம் மாதிரியே சுவாரஸ்யமான கதைகளத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.